வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். எண்ணூர், மணலி ஆகிய பகுதிகளில் கடலில் கலந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி எந்த நிலையில் உள்ளது என்று நமது செய்தியாளர் ரமேஷ் மீனவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நம்ம தற்போது இந்த எண்ணூர் அருகே இந்த முகத்துவாரத்தில் இருக்கிறோம். மீனவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் விஜய் இங்க இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த போட்ஸ்லயும் அதே போல அந்த ஆயில் குப்பைகள் எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற குப்பையோட அந்த ஆயிலும் கலந்ததால அந்த எண்ணெய் திவலைகளாக காட்சியளிப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசு கிட்ட நம்ம பேசும்போது 3 விதமான புதிய விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்னு, கல்லி சக்கர் என்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை உறிஞ்சி எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள். இன்னொன்று, எண்ணெய் பூமர் என்று சொல்கிறார்கள். அதுவும் பிளாஸ்டிக் வடிவில் ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற ஸ்கிம்மர்கள் என்ற ஒரு புதிய டெக்னாலஜி இருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் இந்த ஆயிலை எடுக்கிறோம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நேற்றைக்கு கூட நம்மளுடைய செய்தியாளர்கள் இங்க நிறைய பார்த்தாங்க. குறிப்பாக அவர்கள் பழைய அந்த ஜக்கிலே எடுத்து ஊத்துறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னமும் பணிகள் தொடங்கப்படவில்லை. தற்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு மீனவர் நம்மிடம் இருக்காரு. சார், இப்ப என்ன நிலைமையில் இருக்கு நீங்க சொல்லுங்க தெளிவா. இது யாரும் வேலை செய்யவே இல்லைங்க. நேற்று ஒரு 2 நாள் வேலை செஞ்சாங்க. இன்னும் காலையில் மார்னிங் 8 மணி ஆச்சு. இன்னும் யாரோ ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கூட இந்த பக்கம் வரல. இங்கே மருத்துவ முகாம் மட்டும் அமைச்சிருக்காங்க. சும்மா கண் துடைப்புக்கு நாங்களும் வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகிறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ எவ்வளோ நாளாவது நீங்கள் கடலுக்கு போய் மீன்கள் இப்போ நிறைய பேர் மீனவர்கள் வந்தாங்க, அந்த மீன்கள்லாம் சேல்ஸ் ஆகுதா? இல்லைங்க, பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட 2000 3000 போவோம். இப்போ 1000 800 தாங்க போகுது கூட. அதுக்கு மேலே போனீங்கன்னா மீன் என்னன்னு கேட்டால் ஆயில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறாங்க. ஏன் அந்த மீன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா? என்ன காரணம் சார்? நம்ம ஃபிஷர்மேன் நம்மளே அந்த மீனை செய்ய மாட்டேங்கிறோம். கணக்கு தெரிஞ்சு ஆயிலாக தான் இருக்குது எடுத்தாலே. வெளியாளுங்க எப்படி வாங்குவாங்க அதை நம்பி? ஓகே, இப்போ எந்த அளவுக்கு உங்கள் போட்டுலாம் ஆயில் படிஞ்சிருக்கா? உங்களுக்கு நிவாரணம் தர்றதை பற்றி எதுவும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க? நிவாரணம் தர்றது இன்னும் கவர்மெண்ட் எதுவுமே அறிவிக்கலைங்க. எவ்வளோ மீனவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார்? இந்த பகுதியில் இருக்கிற 8 கிராமமும் மொத்தமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. இதுல வேற புயல்ல இருந்து இந்த பக்கம் யாரும் இந்த பக்கம் போவே கிடையாது. மீன்பிடி வாழ்வாதாரமே மொத்தமாக எங்களுக்கு இல்லாதமா போயிடுச்சு. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.